ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் செவ்வாயோட சஞ்சாரம் சந்திரமங்கல யோகமாக அமர்ந்திருக்கிறார். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அலுவலக வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. இன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகளும் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திர உச்சபலம் பெற்றிருக்கிறார். இன்று கிரக நிலைகளில் சந்திரன் உச்சபலமும் குரு உச்சபலமும் பெற்ற நிலையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். அலுவலக வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். தன லாபம் நிறைந்த நாளாக அமைந்திருக்கிறது. இன்று பல மாதங்களுக்கு பிறகு குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாக அமைகிறது. ராசிநாதன் புதன் ராசியிலேயே இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மன அமைதியை கொடுப்பார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீர்ந்து நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ராசியில் குரு பகவான் தனித்து இருந்து உச்சபலம் பெற்றிருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒன்றாக அமைகிறது. ராசிநாதன் சந்திரனும் உச்சபலத்தோடு இருக்கிறார். இன்று கடகராசி அன்பர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் நிச்சயம் உண்டு. குலதெய்வத்தை வணங்கினால் இன்று நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடையும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல அலைச்சல்கள் காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. சூரியன் புதனுடன் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் சுக்கிர பகவானும் கேத்துவும் ராசியில் இருப்பது சிம்மராசி நேயர்களுக்கு அலுவலக வேலைகளில் குழப்பங்களும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த சச்சரவுகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஒற்றை தலைவலி, கண் மற்றும் பல்வலி இவற்றால் அவதிப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இன்று சந்திரன் செவ்வாயுடன் அமர்ந்திருக்கிறார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவுக்கு வரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் அன்னதானங்கள் செய்யலாம். ஏகாதசி திதியான இன்று பசுமாடுகளுக்கு உணவளிக்க நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி அடையும். துலாம் ராசி நேயர்கள் இன்று நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல இடங்களில் இருந்து உங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் தீரும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குழந்தை பாக்கியங்கள் மற்றும் குழந்தை பிறப்பில் இருந்து வந்த ஒரு வித குழப்பங்கள் மாறும். தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இன்று நீங்கள் முயற்சி செய்யலாம். நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் தன லாபத்தை கொடுப்பார். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று மகர ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்களும் மாறும். மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிப்பார். சுக்கிரன் கேதுவுடன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் காதலர்களுக்கு நல்ல வெற்றியும் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் ஏற்படும்.
கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஒரு மனநிறைவு உண்டு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்று செவ்வாயுடன் இருந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் இன்று சந்திரன் இருப்பதனால் காலை வேளையில் முருகப்பெருமான் ஆலய தரிசனம் நல்லது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி பிராப்தம் மற்றும் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் இன்றைய நாளில் நரசிம்மரை வணங்கலாம். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். சற்று மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் இன்று மாலை நேரம் அது தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைந்திருக்கிறார். இன்று நவக்கிரகத்திற்கு தீபம் ஏற்றி நவக்கிரக தானியங்களை பசுமாட்டிற்கு உணவாக அளித்தால் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி அடையும். ஏகாதேசி திதியான இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 9ஆம் இடமான கடக ராசியில் அமர்ந்தால் அவர்களது பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்கும்? லக்னகாரகன் நீச்சம் இல்லையா 9ல. அதனால கொஞ்சம் அந்த பலன் வந்து குறைவாகத்தான் இருக்கும். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 5 குடைய குருவும் நீச்சமாக இருக்கும் 3ல். லக்னகாரகன் செவ்வாயும் பாக்கியத்தில் போய் நீச்சமாக இருக்கும். சரி, இவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கிறது கொஞ்சம் சிரமப்படலாம். இல்லை குழந்தை பிறக்கிறது லேட்டாக பிறக்கலாம். இல்லை சில பேருக்கு குழந்தை இல்லாமல் கூட போகலாம். இந்த லக்னக்காரனே வீக்காக இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது. இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் பாக்கியத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் எல்லா வாரமும் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து துவரம் பருப்பு தானம் பண்ணுறது நல்லது. ஆரோக்கிய குறைபாடு வராது. இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்குமே பயனுள்ள தகவல்கள் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.